வணக்கம். மரபு மார்க்கம். பெரிய கருப்பனும், சின்ன கருப்பனும்னு 2 அண்ணன், தம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு கொற்றவைன்னு ஒரு தங்கை இருந்தாள். அவளுக்கு இன்னொரு பேரு இருந்துச்சு. அந்த பேரு காளின்னு பேரு. ஏன் காளின்னு பேரு வந்துச்சுன்னா, அவ யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா காலி பண்ணிடுவா. ஆம்பளைக்கு நிகரா சாலையில் இறங்கி நின்னு வெட்டுவா. அதனால் அவளுக்கு அடாவடித்தனமும், திமிர்த்தும், முன்கோபமும் நிறைஞ்ச 8 திக்குக்கு சொந்தக்காரியா பூமியை ஆளக்கூடிய கொல்லிமலை ராணியா இருந்தாள். அடங்காப்புடாரியா இருக்கிறதுனால அவளை யாரும் கட்டிக்க முன் வரல. அவளை ஏத்துக்க ஒரு முக்காலமும் அறிஞ்ச முனியாண்டி ஒருத்தன் முன் வந்தான். அவளை ஏத்துக்கிட்டான். ஆனா அவகிட்ட ஒரு வாக்கு கேட்டான். உன்னை மாத்திக்க அப்படின்னு சொன்னான். உன்னை மங்களகரமா மாத்திக்க, குடும்ப பொண்ணா மாத்திக்க, உன்னை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னான். அவள் அப்ப உணர்ந்தா, தன்னை உணர்ந்தா, தன்னோட அந்த அகோரத்தை உணர்ந்தாள். உணர்ந்து தன்னை ஒரு மங்களகரமான பொண்ணா மாத்திக்கிட்டாள். மஞ்சள் சேலை உடுத்திக்கிட்டாள். வேப்பிலைக்காரியா அவதரிச்சா. அப்படி அவதரிச்சு அந்த முனியனையும் அவன் காதலையும் ஏத்துக்கிட்டு ஒரு குடும்பத்துக்கு புகுந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமியா வந்தாள். அவள் தான் மாறி வந்தாள். ஒரு மாறி மாரியாத்தாவா வந்தாள். அந்த சமயபுரம் மாறியா மாறி வந்தாள். அவ பிறந்த இடம் கொல்லிமலையாளும் கருப்பாண்டி குடும்பம். வாக்கப்பட்டு வந்த இடம் முனியாண்டி குடும்பத்துக்கு. அதனாலதான் முனியாண்டி மாரியாத்தான்னு ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறை இங்க உருவானுச்சு.